ஸ்ரீசிசி மகிபாலன் சேனல் உங்களை வரவேற்கின்றது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சந்திராஷ்டத்தை பற்றி பார்க்க போறோம். பெரும்பாலும் வாழ்க்கையில் எல்லாரும் சந்திராஷ்டம் பயந்துட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ சின்ன குழந்தையிலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் சந்திராஷ்டம்னா பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த சந்திராஷ்டத்தில் அப்படிங்கிறத நீங்கள் லேசாக தெரிஞ்சுக்குவோம். சந்திராஷ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் பிளஸ் அஷ்டம் இஸ் ஈக்குவல் டு சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து 8வது ராசிக்கு பிரவேசிக்கும் போது ஏற்படுறது சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் உங்க 8வது ராசியில மறைஞ்சிடறாரு, மறையும் போது ஏற்படுறது சந்திராஷ்டமம். சந்திரன் மறையும் போது என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் உங்க இதுக்கு மனோகாரன். அவர் மறையும் போது உங்க மனசு என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அலப்பைய ஆரம்பிச்சிடும். அதாவது டென்ஷன் ஆயிடுவீங்க, மனக்குழப்பம் ஏற்படும், எதையும் நீங்க திருப்தியா செய்ய முடியாது, அடிக்கடி கோபம் வரும், தேவையில்லாத காரணத்துக்கெல்லாம் கோபம் வரும். இந்த மாதிரி ஏற்படுறது தான் இந்த மனோகாரத்துடைய வேலை. அவர் உங்கள் ராசியில் இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது, ஆனால் மறையும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அதனால தான் சந்திராஷ்டமம் சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது டென்ஷன் வரப்போகுதுன்னு தெரியுது, அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த டென்ஷனை குறைச்சிக்கலாம். தேவையில்லாமல் சண்டை வம்பு வழக்குகள்லாம் இந்த அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சந்திராஷ்டத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சுதாரிச்சுக்கிறதுக்காக தான் நம்ம முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறாங்க. இந்த சந்திராஷ்டமம் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யதார்த்தமாக ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுவீங்க. ஆனால் எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்கள் கருத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அதனால் சந்திராஷ்டமம் அன்னைக்கு பொதுவாக வாய் விட்டு எதுவும் பேசாதீங்க. அவசியம்னா பேசுங்க, இல்லை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அமைதியாக இருக்கிறது நல்லது. அப்படிங்கிறது தான் இந்த சந்திராஷ்டத்தில் பெரும்பாலும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சந்திராஷ்டமம் ஒரு நாளைக்கு 2.25 நாள் இருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு 2.25 நாள் இருக்கும். அதாவது ஒரு ராசிக்கு 2.25 நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 54 மணி நேரம் இருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு 24 மணி நேரம் இருக்கும். இது தெளிவாக எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக இதில் ஒரு நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து 17வது நட்சத்திரமான அனுச நட்சத்திரத்துக்கு சந்திரன் பேச்சு அடையும் போது அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கும். அந்த அனுச நட்சத்திரத்தில் 24 மணி நேரம் கழிச்சு அதில் கேட்ட நட்சத்திரம் போகும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். அதாவது 24 மணி நேரம் ஒரு நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் நடைபெறும். இந்த சந்திராஷ்டம காலத்தில் முக்கியமாக என்ன செய்ய மாட்டாங்கன்னா, இந்த கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்த மாட்டாங்க. வீடு கிரக பிரவேசம் அந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் நடத்த மாட்டாங்க. ரெகுலராக எப்போதும் எல்லாம் நடக்கிற நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் சந்திராஷ்டம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது. முக்கியமான நிகழ்ச்சின்னு மட்டும் அவாய்ட் பண்ணுங்க, மற்றதெல்லாம் ஜென்ரலாக இருக்கிறதுலாம் சாதாரணமாக நீங்கள் நினச்சிட்டு நடத்திக்கிட்டு இருக்கலாம். சில பேர் சந்திராஷ்டம்னா ரொம்ப பயப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், சந்திராஷ்டம் வந்துருச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கூட என்ன செஞ்சிருவாருன்னா செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். யாருக்கிட்டையும் பேச மாட்டார், வீட்லேயே அடைஞ்சு உட்காந்துட்டு இருப்பார். அவர் என்ன ஏதாவது கேட்டோம்னா எனக்கு சந்திராஷ்டம் அதனால் வீட்டுட்டு வெளியே வரல, செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு உட்காந்துருவார். ஏதாவது ஒரு முக்கியமான எந்த வேலை சொன்னாலுமே அவர் செய்ய மாட்டார். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு சந்திராஷ்டம் இருக்குது அதனால் வீட்டுட்டு வெளியே வர மாட்டேன் அப்படின்றவார். அதே மாதிரி சொந்தக்காரங்கள்ட்டையும் பேச மாட்டார், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேச மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார். அந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் கிடையாது, இப்போ இவர்கிட்ட ஏதாவது ஒரு வேலை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு நான் ஒரு வேலையை அவர்கிட்ட சொல்கிறேன்னா, உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு, அப்போ நான் அந்த வேலையை இன்னைக்கு செய்ய மாட்டேன் அப்படின்பார். இப்போ எனக்கு சந்திராஷ்டம் வந்தாலும் செய்ய மாட்டார், அவருக்கு சந்திராஷ்டம் வந்தாலும் செய்ய மாட்டார். இப்படியே பொழுது கழிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளவு பயப்பட தேவையில்லை. சந்திராஷ்டமங்கிறது உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. மற்றவங்க ஏதாவது பேசும்போது உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அடக்கிக்கிட்டு அமைதியாக சாந்தமாக இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதே மாதிரி மற்றவங்கள பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் 2 வீலர்லேயோ இல்லை கார்லேயோ எங்கேயோ போகும்போது கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கங்க. அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் சந்திராஷ்டம் தெரிஞ்சுக்கிறோம் ஒழிய அதை பயந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து கதவை பூட்டிட்டு உட்காரணும்னு அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் சந்திராஷ்டம்லாம் பயப்படாதீங்க. சந்திராஷ்டம் என்ன சொல்லுது, கொஞ்சம் நிதானமாக இருங்க, கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அப்படி ஏதாவது வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு சுதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மழை வரும்னு தெரிஞ்சால் நம்ம என்ன செஞ்சிடறோம், கொடையை பிடிச்சி கொண்டு போயிடுறோம், ஒரு கொடையை நம்ம பாதுகாப்பாக கொண்டு போயிடுறோம். அதே மாதிரி தான் சந்திராஷ்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம முன்னாடியே தெரிகிறதுனால நம்ம நிதானமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் போனால் வேலை முடிஞ்சு போயிடும் இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ சந்திராஷ்டம் வந்துச்சு,
நம்ம ஏதாவது பிரச்சனை வரும். அப்போ கொஞ்சம் பார்த்து நிதானமா நம்ம நடந்துக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதனால சந்திராஷ்டமம் பார்த்து இனிமே யாரும் பயப்படாதீங்க. இந்த சந்திராஷ்டமம் பத்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.